ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சுகன்யா. எதை பற்றி பேச போகிறேன்னா, பிக் பாஸ் ஜூலி. நேற்று ஒரு போஸ்டிங் போட்டிருந்தாங்க, நம்ம கண்டுக்கவே இல்லை. ஏன்னா தெருவில் இருக்கிறதெல்லாம் குலைச்சா அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமா என்ன இல்லையே அப்படின்ட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்ல, இல்லைன்னா அது பாட்டுக்கு அது கத்திகிட்டே தானே இருக்கும். அதுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். பண்ணக்கூடாதுன்றது என்னோட இது. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. யாரை திட்டாங்க? நம்ம தளபதியை திட்டாங்க. அப்போ நம்ம வராமல் இருக்க முடியுமா? நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, ஜூலி ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டுன்னு. அவர் சொன்ன விதத்துக்கும் நீ போட்ட வீடியோவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜல்லிக்கட்டை நீங்கள் தான் தூக்கி நிறுத்தின மாதிரி பேசுகிறீங்க. ஜல்லிக்கட்டுக்கு நிறைய பேர் போராடி இருக்காங்க, நீங்கள் மட்டும் போராடல. புரிஞ்சா? ஃபஸ்ட்டு அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. எல்லாருமே போராடி இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் போராடினீங்கன்றது உங்களோட நினப்பு. ஹிப்ஹாப் தமிழாவும் தான் வந்திருந்தார், தெரியுமா? அவரு தான் இங்கே வந்திருந்தார், கோயம்புத்தூர் விஓசிக்கு. அவர் சொல்லலையே நான் போராடினேன்னு. அவர் ஜென்யூனான ஆள். நீ ஃபஸ்ட்டு என்றைக்குமே முன்னாடி இருந்ததை மறந்துடாத. இப்போ உனக்கு ஒரு வசதி வந்துருச்சு, ஒரு வாழ்க்கை கிடச்சிருச்சு அப்படின்றதுக்கு வேண்டி ஆடாத. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, அதை காப்பாற்றி கைப்பற்றிட்டு போய்க்கோ. தூண்டுறவங்க 1000 பேர் இருந்தாலும் உன் புத்தியில் நீ போய் சொல்கிற. தளபதி பேசுறதுக்கான தகுதி உனக்கு கிடையாது. திரும்பவும் நீ தளபதி பற்றி பேசணும்னு யோசனை பண்ணேன்னா, குறைஞ்சபட்சம் இன்றைக்கி ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 பேர் உன்னை பற்றி திட்டியிருப்போமா? அந்த 500 நீ சொன்ன விதத்துக்கே தான். அந்த 500 5 லட்சமாக கூட மாறும். 500 5 லட்சமாக மாறும். மனசில் வச்சுக்கோ, சரியா? பசங்கள்லாம் கொந்தளிச்சாங்கன்னா இப்போ நீ தாங்க மாட்டேன். எல்லோரும் சைலண்ட்டாக போயிட்டுருக்காங்க, நீ ஒரு ஆளே இல்லை. இப்போய் சொல்கிறேன், அவரை பற்றி பேசுகிறதுக்கான எதுவுமே உனக்கு கிடையாது. இதுக்கு மேலே நீ தளபதி பற்றி பேசணும்னு நினச்சின்னா அதுக்கு பின் விளைவுகளை நீ சந்திச்சுக்கோ, சரியா? இப்போயும் சொல்கிறேன், 50 500 ஆக்கிடாதன்னு நீ சொன்ன. அந்த 500ல் நீயும் வந்துடாதன்னு நாங்கள் சொல்கிறோம், தெரிஞ்சுக்கோ. தளபதி என்றைக்குமே தளபதி தான், சரியா? அடுத்த முதலமைச்சரே அவர் தான். இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆளுநரே அவர் தான். அவரை பற்றி பேசுகிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே உனக்கு கிடையாது. இதே கடைசியாக இருக்கும், மனசில் வச்சுக்கோ.